அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 35 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த ஆண்டினுடைய ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா 3 கிரக சேர்க்கைகளானது பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. இந்த ஒரு கிரக பயிற்சினால பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, அதேபோல் அவர்களுடைய பொருளாதார நிலைகளானது எப்படி இருக்க போகின்றது, அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லையா, அவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழலை மீண்டும் தொடருமா, இது போன்ற அனைத்து விஷயங்களையுமே இந்த ஒரு பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க சிம்மராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். சூரிய பகவான் தற்பொழுது கடகராசியில இருந்து சிம்மராசிக்கு ஆகஸ்ட் 16ஆம் தேதி பயிற்சியாக உள்ளார். அதோடு சிம்மராசியில் ஏற்கனவே சஞ்சரித்து வரக்கூடிய சுக்கிரன் புதன் பகவானுடன் சேர்ந்து சஞ்சரிக்க உள்ளதுனால இந்த கிரகங்களினுடைய சேர்க்கையினால் பார்த்தீங்கன்னா, அதாவது 3 கிரகங்களினுடைய சேர்க்கையினால இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களானது கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துடலாம். சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியிலுமே 1 மாத காலங்கள் பார்த்திங்கன்னா சஞ்சாரம் செய்யக்கூடியவர். இவர் தனது சொந்த ராசியான சிம்ம ராசியில் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்று முதல் ஆட்சி அதிபதியாக சஞ்சாரம் செய்ய உள்ளார். அது மட்டும் இல்லாமல் சிம்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் புதனுடன் சூரியன் சேர்ந்து 3 கிரக சேர்க்கையானது நடக்க இருக்கிறது. ஜோதிடத்தின்படி ஆவணி மாதம் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஏனெனில் நவ கிரகங்களினுடைய அரசனான சூரிய பகவான் ஆட்சி பெற்று சிம்மத்தில் பார்த்தீங்கன்னா சஞ்சரிக்க உள்ளார். அதோடு புதனுடன் சேர்ந்து புதாத்திய யோகங்களும் சுக்கிரனுடன் சேர்ந்து சுக்கராதித்ய யோகத்தையும் உருவாக்குகின்றன. அதோடு இந்த 3 கிரக சேர்க்கையினுடைய யோகங்களானது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துடலாம். சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு ராசிநாதன் சூரிய பகவான் லக்னத்தில் சஞ்சரிப்பதோடு புதன் சுக்கிரன் சூரியனுடைய 3 கிரக சேர்க்கை யோகத்தினால உங்களுடைய செல்வாக்கானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க. எந்த விஷயத்திலுமே மன உறுதியுடன் நீங்கள் செயல்படுவீர்கள். உங்களுடைய பணிகளை எளிதாக பார்த்தீங்கன்னா முடிக்க முடியும். சிலருடன் சேர்ந்து கூட்டாக செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையிலுமே வேகமான முன்னேற்றத்தை நீங்கள் அடைவீர்கள். அதே போல் புதிய வேலை திட்டங்களை செயல்படுத்த நினைப்பவர்களுக்கு அதில் முன்னேற்றங்களானது உண்டாகும். தந்தையின் மூலமாக நிதி நன்மைகளானது நீங்கள் பெறுவீர். ஆவணி மாதம் எப்போதுமே பெரும்பாலான சிம்மராசினருக்கு அற்புதமாக இருக்கும். காரணம், சூரிய பகவான் தனது சொந்த ராசியான சிம்ம ராசியில் ஆட்சி பெற்று அமரும் போது கிடைக்கக்கூடிய செல்வாக்கு உங்களுக்கு வரப்பிரசாதமாக அமையும். வேலை மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றங்களானது பார்த்தீங்கன்னா இருக்குங்க. அரசாங்க ஆதரவுகளானது உங்களுக்கு கிடைக்கும். ஆக்கப்பூர்வமான பணிகளில் வெற்றியும் நீங்கள் பெறுவீர். அனைத்து காரியங்களிலும் வெற்றியானது உண்டாகும். பணவரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்குங்க. புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டங்களும் அதிகரிக்குங்க. அதே போல் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதில் தாமதங்களானது ஏற்படும். தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையுடன் இருப்பது நல்லது. அரசாங்க காரியங்கள் இழுபறியாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது பார்த்தீங்கன்னா தேவை. சுக்கிரன் சாதகமாக இருப்பதனால பொன்பொருள் சேர்க்கையினுடைய வாய்ப்புகளானது உண்டாகுங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் எதிர்பாராத ஆதாயங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் சகோதரர்களுடைய வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவே முடியும். வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சிகள் அனுகூலமாக முடியுங்க. ஆனால் உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதனால் கூடுமானவரை பொறுமையுடன் பார்த்தீங்கன்னா கடைபிடிக்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதனால ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். நண்பர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. நண்பர்களால் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திருப்பங்களும் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகளானது கிடைக்குங்க. ஆனாலுமே பணிச்சுமைகள் அதிகரிக்கவே செய்யும். சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் உதவிகரமாக இருப்பார்கள். சிலருக்கு வேலையில் இடமாற்றமும் ஊர் மாற்றமும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் மற்றும்
மற்றும் வியாபாரத்தில் இந்த ஒரு மாதத்தினுடைய முற்பகுதியில் உங்களுக்கு விற்பனைகள் அதிகரிப்பதுடன் லாபங்களும் படிப்படியாகவே உயரும். ஆனால் முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தங்கள் செய்து கொள்ள வேண்டாம். ஷேர் மூலம் ஆதாயங்களும் வரும். கலைத்துறையைச் சேர்ந்த அன்பர்களுக்கு தடைப்பட்ட வாய்ப்புகளானது கைகூடி வருங்க. வருமானங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். அதேபோல் பாராட்டுகளானது பார்த்தீங்கன்னா குவியும். புதிய ஒப்பந்தங்கள் பார்த்தீங்கன்னா கையெழுத்தாகும். சிலருக்கு வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகும். மாணவ மாணவியர் பார்த்தீங்கன்னா படிப்பில் கூடுதல் கவனத்தை எடுத்து படிக்க வேண்டியது அவசியம். பொழுதுபோக்குகளை குறைத்துக் கொள்வது நல்லது. ஆசிரியர்கள் பாடங்கள் நடத்தும் போது கூர்ந்து கவனிப்பது அவசியம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமங்கள் இருக்கவே செய்யும். பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு வேலை சுமைகள் கூடுதலாகவே இருக்கும். அடுத்ததாக சிம்மராசியில் உள்ள மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆத்ம பலம் கொண்ட உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆவணி மாதம் நன்மையான மாதம். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதனால குடும்பத்தில் குழப்பம், வரவில் பார்த்தீங்கன்னா தடை, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலைகளானது உண்டாகுங்க. குரு பகவானினுடைய பார்வைகளால் மாற்றங்கள் ஏற்படும். உடல்நிலையில் முன்னேற்றங்களானது தோன்றும். அதேபோல் தாய்வழி உறவுகளினுடைய ஆதரவானது உங்களுக்கு உண்டாகுங்க. எதிர்பார்த்த சந்தோஷங்களானது உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்களானது தோன்றும். போட்டியாளர்கள் பாதையில் இருந்து பார்த்தீங்கன்னா விலகுவர். அதேபோல் இழுப்பறியாக இருந்த வழக்கு முடிவிற்கு வரும். சூரியனால தைரியமாக செயல்பட தொடங்குவீர். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளுவானது அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகளானது உண்டாகும். உங்களை அலட்சியமாக பார்த்தவர்களுடைய மத்தியில் செல்வாக்கானது உயரும். அதே போல செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்கானது உயரும் என்றாலுமே அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதனால் ஆசைக்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவது அவசியம். அதேபோல் விவசாயிகளுக்கு விளைச்சலில் லாபங்களானது ஏற்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நினைப்பதை சாதிக்கக்கூடிய திறமை கொண்ட உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் யோகமான மாதமாக இருக்கும். அதேபோல் சுக்கிரன் மாதம் முழுவதுமே ஜென்ம ராசிக்குள்ளும் தொடர்ந்து தனஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதனால எதிர்பார்த்த நன்மையை நீங்கள் அடைவீர்கள். சமூகத்தினுடைய பார்வைக்கு செல்வாக்கு மிக்கவராக தோன்றுவீர். அதேபோல் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி காணாமல் போகும். பணவரவுகள் திருப்தியை கொடுக்கும். விருப்பங்கள் எளிதாகவே பார்த்தீங்கன்னா நிறைவேறும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாகனங்கள் சேரும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவினால உத்தியோகத்தில் பாதுகாப்பானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. வழக்கில் வெற்றி உண்டாகும். அதேபோல் குடும்பத்தில் நிம்மதியானது உண்டாகுங்க. கணவன் மனைவிக்கில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி ஒற்றுமையானது ஏற்படும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயினால் ரியல் எஸ்டேட், ஃபில்டர்ஸ், விவசாயம், உணவகங்கள், செங்கல் வியாபாரம் லாபங்களை கொடுக்கும். அதேபோல் ராகு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு நேர்மையாக செயல்படுவது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிலுமே முதலீடு வகிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவராக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதம். அதேபோல் ராசிநாதன் பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளேவே சஞ்சரிப்பதனால எல்லாவற்றிலுமே வேகங்களானது இருக்கும். அதிரடியாக நீங்கள் செயல்படுவீர்கள். உங்களுடைய பலம் மற்றவர்களுக்கு தெரிய வரும். அதே நேரத்தில் உங்களுடைய அவசர செயல்கள் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா சங்கடத்தையும் ஏற்படுத்தும். சுக்கிரனால பொருளாதார நெருக்கடியானது விலகுங்க. வரவேண்டிய பணமும் வரும். அதேபோல் தடைபட்டு இருந்த வேலைகளானது பார்த்தீங்கன்னா நடக்குங்க. ஒரு சிலருக்கு புதிய சொத்தும் சேரும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயினால் பிரபலங்களால் பார்த்தீங்கன்னா நன்மைகளானது ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் லாபங்களானது அதிகரிக்கும். மண்ணை தொட்டாலுமே பொன்னாகும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சத்ருஸ்தானத்திற்கு குருவினுடைய பார்வைகள் உண்டாவதனால குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரித்து காணப்படும். மேலுமே கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். பணவரவுகள் பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். உடல்நிலையானது சீராகும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும். அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்கானது பார்த்தீங்கன்னா உயருங்க. ஒரு சிலர் தலைமையினுடைய பாராட்டிற்கு ஆளாவார்கள். விவசாயத்தில் லாபங்களானது தோன்றும். இனிமே சிறப்பு பரிகாரமாக பார்த்தீங்கன்னா நவ கிரகத்திற்கு தீபம் ஏற்றி வழிபட நன்மைகளானது உங்களுக்கு அதிகரிக்கும். மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.